வணக்கங்கண்ணு, இது கோயம்புத்தூர் மண்ணு. அட தின்ன வட்டல கழுவி வைனா வைக்க மாட்டான். ரேஷன் கடைக்கு போயிட்டு வானா ரோசம் வந்துரு. மளிகை கடைக்கு போயிட்டு வானா மானம் போயிரு. தண்ணி குடத்தை தூக்கி வைனா முகர கட்டைய பண்ணி மாதிரி காட்டுவான். அட கூறு கட்ட கூறாளு தலைக்கு எண்ணெய் தொடச்சு சீவிட்டு காலேஜுக்கு போடானா காதலி டேமேஜ் பண்ணிடுவாங்கிறான். இவனை பெத்ததுக்கு ஒரு பொம்பளை புள்ளைய பெத்திருந்தாவாச்சு கூட மாட ஒத்தாசையா இருந்திருக்கு அப்படின்னு எங்க அம்மா மட்டும் இல்ல, ஆம்பளை பசங்களை பெத்த எல்லா அம்மாவுமே ஒரு வாட்டியாச்சும் இப்படி சத்தம் போட்டிருப்பாங்க. ஏன்டா இந்த அம்மா எல்லாம் இப்படி இருக்காங்க? இந்த ஹமாம் சோப்ல வர மாதிரி நல்ல அம்மாக்களே கிடையாதடா. கண்ணு, ஹமாம் சோப்ல வர்ற அம்மா மட்டும் இல்ல, ஹாலிவுட் படத்துல வர்ற அம்மா கூட நல்ல அம்மா தான். ஆனா நம்ம அம்மாக்கு தோழிகள் 4-5 பேர் ஊட்ட சுத்தி இருப்பாங்க. அவிய வேலையே நம்மளை கண்காணிச்சு கணக்கச்சிதமா குசலம் வைக்கிறது தான். அதானே உலக வழக்கம். ஆமா ஆமா, உலக வழக்கம் தான். ஒரு நாள் எங்க அம்மா கிட்ட போய், லட்சுமி என்ன பையன் வளர்த்துற நீயே, வெகு நேர்த்தி போ, நீ சொன்னா ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறான். இவடத்த அழுக்கிற ரேஷன் கடைக்கு போயிட்டு வாடானா போக மாட்டேங்கிறான். ஆனா தினம் இங்கிருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போய் சரசா கடியில ரோசா பூ வாங்கிட்டு காலேஜ் பஸ் ஏறி போறான். இனி படிக்க